Itu sikit, jangan salah tahu pendapat itu ada sikit kan. Bukan gantung waktu. Dan itu sih hari mana nampak kan punya muka panjang. Amma perena? Amma perena. Origin pere Pungawana. Konat punya Amina. Pungawana. Amma udah isi lah. Amma udah isi. Air ke dengan punya. Muhammad Hussein. Muhammad Hussein. HUSIN 对。Top Master 卖咖啡店。哪里的 Top Master 啊，那个万事大。那在kamu Jawa的。哦，那个是全部的家。他做 sales 啦，sales。no store boy。store boy。Lah, ada ya. Jangan miliki yang pandai pindah. அப்பா வந்து மும்பையிலே வந்து முஸ்லிமா இல்ல ஒரிஜினல் ஹிந்து அப்பா பேரு என்ன ஹிந்து பேரு நாகையா ரெஜிஸ்டர்ல இருக்கு உங்களுக்கு சொல்லி அப்பா பேரு வந்து நாகையா மிஸ்டர் வடிவேலு ஹிந்து அப்பா வந்து நாகையா anak lelaki Wadiwelu telah berkahwin mengikut ada Hindu 1979ல அம்மா பேர் வந்து பூங்காவனம் முத்துவேலு இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணாங்க பண்ணி இந்த இதுல மாதரோட கணிக்கல டாக்குமெண்ட் இதுதான் ஃபாதரோட சோ 21ஆம் தேதி மே 1989ல அப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்பா பேர் வந்து நங்கூர் மீரா பின் அப்துல்லா எஸ் கரெக்ட் ஆனா அம்மா இப்ப கன்வெர்ட் பண்ணாங்க தெரியல சேம் ஃபாதர் அண்ட் மதர் ஒரே சேம் டே எதனால கன்வெர்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல அவங்க கொஞ்சம் நார்மல் தான் இருந்தாங்க வீட்டில் அப்பாவோட ஃபாதர்லாம் வந்து போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி முஸ்லீம் போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்பாவோட ஃபாதர் வந்து முஸ்லீம் கன்வெர்ட் பண்ணி இல்லை அவர் ஹிந்து ஒரிஜினல் ஹிந்து ஆனா அவர்லாம் இறந்துட்டாரு ஆனா சொந்த விருப்பத்துல வந்து அப்பா வந்து மதம் மாறினாரு சொந்த இதுல ஆளுங்க கேரா சொல்லுங்க இப்ப நீங்க வரீங்க ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்பாவோட ஃபாதர்லாம் வெளியாளு வந்து அவர் வந்து மனச மாத்தி எஸ் அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் முஸ்லீம் இருங்க அப்பா இதுல பூந்தா இந்த மாதிரி பெட்டர் உங்க வீட்ல எல்லாரும் இஸ்லாம் பேர்ல தான் இருக்கா இல்ல எல்லாமே இஸ்லாம் பேர்ல தான் இருக்கு ஐசி பிரியா இஸ்லாம் பேர்ல இருக்கு அப்ப நீங்களா பிறக்காத முன்னே வந்து அப்பா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு எஸ் சோ உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மொத்தம் 6 பேரு 6 பேர் வந்து யார் இருக்காரு மூத்தவர் நானே பஹருடீன் பின் இல்ல அதுல லக்கி தான் ஐசி இது போலும் பஹருடீன் அண்ணா லக்கி நாகூர் மீரா நாகையா அலியஸ் இரண்டாவது ஹுசைன் மூணாவது சுலைமான் நாலாவது ஃபரீடா அஞ்சாவது யூசுப் ஆறாவது குலாம் கன் ஆனா அவங்க கீழே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிந்தி இருக்குது ஓகே யாருக்கு பிந்தி இருக்கு தங்கை சிஸ்டருக்கு பிந்தி இருக்குது ஓகே ரெண்டாவது தம்பிக்கு பீன் இருக்குது மூணாவது தம்பிக்கு பீன் இருக்குது உங்க 3 பேரு தான் வந்து அண்ணா லக்கி இது இல்ல எல்லாத்துக்கும் எனக்கு ஒருத்தருக்கு தான் அண்ணா லக்கி எனக்கு 6 பேர்ல 5 பேருக்கு எல்லாம் இது இருக்கு பீன் பிந்தி அப்பா வந்து எப்ப இறந்து போனாரு ஃபாதர் வந்து 13 ஜனவரி 1998ல இறந்திருக்காரு ஓகே அவர் அடக்கம் பண்ணதெல்லாம் முஸ்லீம் இதுதான் முஸ்லீம் மதப்படி அதுல தான் ஃபாலோ பண்ணாங்க அப்ப நான் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கேன் அப்ப நான் பிஜில கேவல்ல வேலை செய்றேன் இஜெப்ட் தனிக்கு அச்சாக்கரி ரெஸ்டாரண்ட் அம்மா வந்து இப்ப உடம்பு முடியாம இருக்காங்க உடம்பு முடியாம சக்கி ஜீவ் கிச்சிங் மனிஸ் நீங்க வந்து இப்ப எல்லாமே இஸ்லாம் மதத்துல இருக்கீங்க இப்ப வந்து நீங்க உங்களோட என்ன மறுபடியும் இந்துக்கே முறையா இந்துக்கே மறுபடியும் இருக்கும் ஏன்னா நாங்க அந்த இதுல யாருமே ஃபாலோ பண்ணல ரெண்டாவது இந்த இந்த முஸ்லீம் இதுல இருந்து சொந்தக்காரங்க ஃபேமிலி எல்லாமே ஒதுக்கிட்டாங்க ஓகே மத சைட்ல சுத்தமா ஒதுக்கிட்டாங்க
இத வந்து முயற்சி பண்ணி நீங்க பேர் மாத்துறதுக்கு ஒரு வருஷமா ட்ரை பண்றோம். ஒரு வருஷமா ட்ரை எங்க போய் ட்ரை பண்ணீங்க? அலாடி மஸ்ஜித் அலாடினா அங்க ட்ரை பண்ண பார்த்தோம். இங்கே தான் போனோம். அப்போ பாலாய் போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணோம். தங்கா பாசா அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ரிப்போர்ட் கொடுத்து ரிப்போர்ட்ல எடுத்து திண்டாங்கம் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. ஆனால் அவனுக்கு கண்டுக்கல. பாலாய் போலீஸ் எங்க? வழக்கத்துங்க. பாலாய் போலீஸ்ல வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி நாங்கள் இந்த மத விளையாட்டு விளையாட போகிறோம், ரிப்போர்ட் பண்ண போகிறோம் சொன்னோம். என்ன சொன்னாங்க அதுக்கு? அது இந்த இதில் இங்கே ரிப்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக இது ஜவத்தான் இருக்குது, நாங்கள் கேஸ் எடுக்க முடியாது, இது மதமாக இருக்குது கேஸ். ஜவத்தான் அகம இஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கேஸு இது நீங்கள் லாயை பண்ணாமனே நீங்கள் முஸ்லீம் தான், ஆனால் இது மேமாம் போய் குழுவா இவ்வளோ இருக்குது, சட்டம் இருக்குது, ஆனால் அவனுக்கு சமூகம் வந்து இந்தாங்க அவனுக்கு இது குறைக்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னால் அவனுக்கு மத வெறியோடு இருக்கானுங்க. அவங்க இதில் இறங்கக்கூட நான் உதவி செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன்னு கேட்குறாங்க. நான் வந்து கேட்டேன் பந்துவான், நான் கேட்டேன் நான் பந்துவான் கேட்கல, நான் கேட்டேன் வந்து பந்துவான் இந்த ஐசி மாற்றி கொடுத்துருந்தேன். பிகாஸ் keturunan memang saya Hindu, bukan keturunan Muslim. இப்போ நீங்க வந்து அதனால உங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு எல்லாத்துலேயும் தடையாக இருக்குது. ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம். ஏதாச்சும் ஒரு பிள்ளையை லவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த பேருனால. ஏன்னா நான் ஆசைப்படுறது இந்துவில் இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஃபேமிலி எல்லாம் இந்துவில் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அம்மா அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அண்ணா லாக்கி வந்து என்னன்னா இந்தியன் முஸ்லீம்க்குலாம் அண்ணா லாக்கி கொடுப்பாங்க, முந்தி கொடுத்தாங்க. இப்பயும் வந்து இந்தியன் முஸ்லீம்னா வந்து அண்ணா லாக்கி கொடுக்குறாங்க. சில பேருக்கு தான் பின் வருது. அது வந்து சில மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. அவங்க இந்த இதுலயே அவங்களுக்கு அந்த சீக்கு எஃபெக்ட் பண்ணிடுச்சு காலையிலேயே. நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வந்து இஸ்லாம் மாறுறது சரி, ஆனா வந்து யாருமே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. யாருமே ஃபாலோ பண்ணல. ஓப்பனா சொன்னா நல்லது சுன்னாட்டே பண்ணதில்ல. எப்படி என்ன முஸ்லீம் சொல்ல முடியும்? ஒரிஜினல் இந்திய முஸ்லீம்னா இந்த மாதிரி இது இல்லை ஃபாலோ வந்து. நீங்க முழுமையா வந்து இந்து முறைப்படி தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண. அதுக்கு இப்ப இத்தனை ஆண்டு காலமா வந்து நீங்க இந்து மாறுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் டைம் நாங்க கோலம்ல இருக்கோம்னே ஒரு பிஜேல இருக்கோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 வயசு. அப்ப ஒரு பெரியப்பா மூலியமா மிஸ்டர் கலை லோயர் பிஜேல அவர் ட்ரை பண்ணி பார்த்தா அவர் சொன்னாரு முடியும். அந்த நேரத்தில் அம்மா கொஞ்சம் இதா இருந்தாங்க. அம்மா அப்பா தான் அப்போ உயிரா இருக்காங்க. அவங்க இது பண்ணல. ஆனா எங்களுக்கு நார்மலா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதோட என்ன படித்தோம். இப்போ உங்க அம்மா கிட்ட வந்து ஒரு கடிதம் வாங்கிட்டீங்களா? இது மாதிரி நாங்க வந்து மதம் அது சைன் வாங்கி எல்லாம் வச்சிருக்கோம். ஃபைல் எல்லாம் கொடுத்துருச்சு எல்லாருக்கும். இது அவங்க கைரேகை வாங்கியிருக்கோம். அவங்களால சைன் பண்ண முடியாது. இப்போக்கி அவங்க சத்திய ஜீவா இது சுத்தமாக சொன்னாங்க. இது எல்லாமே இது டைப் பண்ணி ஒரு ஆள் மூலியமாக வச்சு செஞ்சுருக்கோம். இதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கு. இதில் தான் நீங்கள் போடலாம். இப்போ முழுமையா நீங்க வந்து 2007 தான் வந்து போனீங்க. எஸ், ஒரு வருஷமா ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்கு திண்டாங்க பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா அவனுங்க என்ன பண்ணிடுவாங்கன்ட்டு அந்த இது. வேற கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல இந்த ப்ராப்ளம்லாம் கல்யாணம் பண்ண முடியல. எஸ். Sorry, speak one taya. சீன ஸ்கூலில் போட்டாங்க. ஒரு 6 வருஷம் படிச்சுங்க. எனக்கு படிப்பே இல்லை. சுத்தமாக எழுதி படிக்க தெரியாது. எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேர் எழுதி படிக்க தெரியாது. எழுதி படிக்க தெரியாது. இந்த காரணம் ஒன்று தான் அந்த இதில் கொஞ்சம் இது பண்ணுறானுங்க. உங்களால் என்ன பண்ணிட முடியும்ன்ட்டு அந்த இதில் எழுதி படிக்க தெரியாது. இல்லை போனவங்க எனக்கு படிப்பு வரல. இல்லை எல்லாருமே இல்லை. சில பேருக்கு படிப்பு வந்துச்சு. அதில் அம்மா நிப்பாட்டிட்டாங்க. நீ தான் அப்படின்ட்டு லைஃப் அந்த நேரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமு. எல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு வந்து சரி 26 வயசு. ஆனால் இன்னைக்கு வந்து கணக்கு பண்ணால் சரியான ஆரம்பத்துல இருந்து அம்மா அப்பா அவங்க ஒரிஜினல் இந்து தான். ஒரிஜினல் ஏற்கனவே ஃபாதருக்கு இது செகண்ட் ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மொத்தம் 13 பிள்ளைங்க. அவங்க ஃப்ரம் ஜெபி எல்லாம் ஜெபியில் இருக்காங்க. எல்லாம் ஹிந்து. அவங்க ஒரிஜினல் ஹிந்து. முதல்ல போய் எனக்கு கால் பண்ணி பேசணும். இதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் இவங்க இதில் ஏன் இந்த இதில் அவர் ஃபாதர் ஏன் இந்த முஸ்லீம் இதில் போந்தாருன்னா அவங்க மொதல் ஒய்ஃபை பக்ஸா பண்ணாரு. அவங்க இதில் அதுலேருந்து தலை மீனா இதில் அவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுங்க இதில் பூந்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும். அதனால அவங்க மொதல் ஒய்ஃபை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க முடியலன்ட்டு. அப்போ தான் இவங்க 2வது மகள் யாரோ ஃப்ரெண்டு முஸ்லீம் அந்த கைங்கெல்லாம் ஒன்றே சேர்ந்து சுச்சி ஒத்தாலாம். அந்த நேரத்தில் இப்போ மிளாக்கால ரொம்ப இல்லை
கேட்பாரு பேச்சு கேட்டு இந்த மாதிரி. ஆனால் பிள்ளைங்க இவ்வளோ டேமேஜ் இது அது திங்க் பண்ணுவாங்க.